அமைதியான கோவிலாக இருக்குது. நமக்கு உள்ளே போகும்பொழுதே ரொம்ப அமைதியாகவும் அந்த சிற்பங்களும் அந்த வேலைப்பாடுகளும் ரொம்ப கண்ணை கவருது. இப்போது நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இங்குள்ள அம்பாலும் சிவபெருமானும் வீற்றிருக்கும் கருவறை பார்த்திங்கன்னா தேர் வடிவத்தில் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பிரகாரத்தை சுற்றி பக்த விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத வேதமுருகர் இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்புறம் ராமநாதர், சிவசூரியர், நவகிரக சன்னதி, அதில் விநாயகர், முருகர் அந்த மாதிரி ஒவ்வொரு சன்னதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்லேயும் சைட்லேயும் அழகான அந்த சித்திரங்களும் வரைஞ்சிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தூணில் இருக்க வேலைப்பாடுகள், அந்த அகோரமூர்த்தி, வீரபத்ரர் இவங்களோட வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே தத்ரூபமாக இருக்குது. இங்குள்ள அந்த யானை, அந்த புலி, அந்த யாழி இது போன்ற சிற்பங்கள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சில யானை சிற்பங்கள்லாம் விரிசல் விட்டிருந்தாலும் அதை